உங்களுக்கு தேவையான இடத்த எடுத்துக்கோங்க. நீங்கள் கையெல்லாம் ஆட்டும்போது எங்கேயும் டிஸ்டர்பன்ஸாக இருக்காமல் ஒரு ப்ராப்பரான இடத்துல இருந்துக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு வார்ம் அப் அப்படின்னாலே டக்குன்னு நெக் ரொட்டேஷன் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அந்த நெக் ரொட்டேஷன் வந்து எப்போவுமே செமி ரொட்டேஷனாக தான் இருக்கும். அதுதான் நமக்கு நல்லது. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் நெக் ரொட்டேஷன். பட் ஃபுல்லாக அப்படி பண்ணவே கூடாது, செமி ரொட்டேஷன்லேருந்து. ஸோ நான் கவுண்ட் சொல்ல போகிறேன், நீங்கள் பண்ண போகிறீங்க. கம் லெட்ஸ் கோ. ஸோ ரெடி, 3, 2, 1, 5 repetitions. சரியா? 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2. Enough. Neutral. இப்போ side. 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2. இப்போ up and down using your neck. 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2. ஸோ என்னோடய ரெப்ஸ் இன்க்ரீஸ் ஆக என்னோடய ஸ்பீடும் கொஞ்சம் கொஞ்சமாக கூடி இருக்கும். இதே மாதிரி தான். இப்போ நான் எல்லாத்துக்குமே 5 ரெப்பிட்டிஷன்ஸ் தான் பண்ண போகிறேன். என் கூட சேர்ந்து நீங்கள் பண்ண போகிறீங்க. அஸ்யூமிங் தட் யூ ஆர் அ பிகினர். பட் நீங்கள் பிகினர் இல்லை, ஆல்ரெடி இதை என் வீடியோவை பார்த்து நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டீங்கன்ற பட்சத்தில் நான் இப்போ பண்ணுற எல்லாத்தையுமே நீங்கள் 10 ரெப்பிட்டிஷன்ஸ் பண்ணணும். இல்லை அதுக்கும் உங்களுக்கு நல்ல வார்ம் ஆகணும், இல்லை இதே வந்து ஒரு செஷனாக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட ரெப்பிட்டிஷன்ஸை நீங்கள் கூட்டிகிட்டே போகலாம். ஓகே, நவ் நெக் ரொட்டேஷன், நெக் சைடு, நெக் அப் அண்ட் டவுன் எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ லெட்ஸ் ஸ்ப்ளிட் அப். உங்களோட ஷோல்டர் வித் அளவுக்கு காலை வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ கையை வந்து நியூட்ரலாக வச்சுக்கணும். அதாவது இப்படி கோணமானலாவோ இப்படியோ இருக்கக்கூடாது, நேராக இருக்கணும். இப்படி முன்னாடியே வந்துருக்கக்கூடாது, ரொம்ப பின்னாடியும் இருக்கக்கூடாது. ப்ராப்பராக பக்காவாக நேராக இருக்கணும். இப்போ அப் அண்ட் டவுன் யூஸிங் எ ரிஸ்ட். 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2. அப்படியே சைடில் திருப்புறீங்க. 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2. இப்போ யூ ஆர் ரொட்டேட்டிங் யுவர் ரிஸ்ட் clockwise. 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. இப்போ open your hands and close it very tightly. 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2. Now very fast. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போது லைட்டாக உங்களுக்கு ஷோல்ட்ரு பெயின் ஆக ஆரம்பிச்சிருக்கும். பட் அதை தாங்கிக்கோங்க. தாங்கிட்டு உங்களோட ரிஸ்ட்டை வந்து நல்லா இப்படி நீட்டிட்டு அப் அண்ட் டவுன். இந்த டவுன் வரும்போது கை இப்படியோ இல்லை இப்படியோ வரக்கூடாது, ப்ராப்பராக இருக்கணும். லைக் திஸ் ப்ராப்பராக இருக்கணும். 1, 2, 1, 2. இப்போ இன்னும் கொஞ்சம் பெயின் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் உங்கள் ஷோல்டரில். இப்போ அப்படியே கிளாக் வைஸில் 1, 2, 3, 4, 5. ஆன்டி கிளாக் வைஸ் 1, 2, 3, 4, 5. Now you are going to fly. 1, 2, 3, 4, 5. Now sidewise 1, 2, 3, 4, 5. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டென்ஷன் பில்டப் ஆகிருக்கும் உங்களோட ஷோல்டர்ஸில். இதே நீங்கள் மல்டிபிள் ரெப்பிட்டிஷன்ஸில் பண்ணீங்க அப்படின்னா இதுவே வந்து உங்களுக்கு ஒரு ஒர்க் அவுட் செஷன் மாதிரி ஃபீல் ஆகும், ஃபீல் குட்டாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு எஸ்பெஷலி. ஸோ நவ் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் 1, 2, 1, 2. இதை மேலே வரும்போது க்ளோஸ் ஆகி வரணும், கீழே போகும்போது ஓப்பன் அப் ஆகி கீழே தள்ளணும். ஸோ திஸ் இஸ் த எக்ஸசைஸ். 1, 2, 3, 4, 5. இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா இன்வர்ட்ஸ் அவுட்வர்ட்ஸ், இன்வர்ட்ஸ் அவுட்வர்ட்ஸ், இன்வர்ட்ஸ் அவுட்வர்ட்ஸ். இந்த இன்வர்ட்ஸ் அவுட்வர்ட்ஸ் வரும்போது என் கையை பார்த்தீங்க அப்படின்னா நேராக இருக்கும். இப்படி பின்னாடி போகாது, இல்லை இங்கே முன்னாடியே நிற்காது. இட் இஸ் ஸோ ஸ்ட்ரைட். இன்வர்ட்ஸ் அவுட்வர்ட்ஸ், இன்வர்ட்ஸ் அவுட்வர்ட்ஸ். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிங்க அப்படின்னா இது ஒர்க் ஆகும். ஸோ இது முடித்தோடனே ரொம்ப பயங்கரமாக டென்ஷன் பில்டப் ஆகிருக்கும். தென் யூ ஆர் கோயிங் டு ரொட்டேட் யுவர் ஷோல்டர்ஸ். 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. ஸோ இப்போ ஓரளவு டென்ஷன் ரிலீஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகிருந்திருக்கும். பட் ஸ்டில் லைட்டாக டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போது யூ கேன் ரிலாக்ஸ். பாடா
ஃப்ரீயாக இருக்கா? ஸோ இப்போது நம்மளோட ஆர்ம், ரிஸ்ட்டு, ஷோல்டர்ஸு இது எல்லாத்தையுமே நல்லா வார்ம் அப் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது ஓரளவு வார்ம் அப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிடில் அண்ட் லோவர் பாடியை வார்ம் அப் பண்ண போகிறோம். ஸோ எஸ்பெஷலி மிடில், பேக், இந்த அப்டமன் ரீஜன் இது எல்லாத்தையுமே ஒரே இதில் வார்ம் அப் பண்ணுறதுக்கு ஐம் ஹேவிங் an எக்ஸசைஸ். ஸோ இப்படி நின்றுக்கோங்க, ஸ்ப்ளிட் அப் பண்ணி கையை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. பெண்ட் டவுன், ஆல்டர்னேட் டோ டச். ஸோ இந்த ஆல்டர்னேட் டோ டச்சில் திருப்பும்போது ஹிப்போடு சேர்த்து திருப்பணும், டோவை தொட ட்ரை பண்ணணும். அப்போ உங்களோட ஹெட் என்ன பண்ணணும்னா அந்த இன்னொரு கையை பார்க்கணும். ஓகே, ரெடி? 1 2 3 4 5 6 8 9 10 11 12. இப்போது அதே பொசிஷனில் இந்த காலை மாற்றாதீங்க. எக்கி முன்னாடி தொடுங்க, எக்கி பின்னாடி தொடுங்க. நவ் அப்படியே பின்னாடி ஆர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த பின்னாடி ஆர்ச் பண்ணுறது ஒரு சில பேருக்கு வராது. அப்படின்ற பட்சத்தில் கையை வச்சுட்டு ஜஸ்ட் மேலே மட்டும் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ண எவ்ரிடே உங்களுக்கு ஆர்ச் நல்லா வர்ற மாதிரி நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ எக்கி முன்னாடி தொட போகிறீங்க, ஸ்ட்ரெச், எக்கி பின்னாடி தொட போகிறீங்க, பேக் ஆர்ச். இப்போது ஓரளவு பேக்கு எல்லாமே ஓரளவு வார்ம்ட் அப் ஆகிருக்கும். ஸோ இப்போது உங்களோட அப்டமனையும் உங்களோட லெக்கையும் சேர்த்து வார்ம் அப் பண்ணுறதுக்கு இது பண்ண போகிறோம். இது பண்ணிவிட்டு ஜம்பிங் ஜாக்ஸ். ஸோ ஜம்பிங் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி 10 ரெப்பிட்டேஷன்ஸும் பண்ணலாம், இல்லை இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஜம்பிங் ஜாக்ஸ் முடிச்சுட்டு பட் கிக்ஸ். அதுக்கப்புறம் ரொட்டேஷன். இந்த ரொட்டேஷனை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான், ரிஸ்ட்டை வந்து ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணலாம். பட் நீங்கள் இப்போ ஒரு ரன்னுக்கு போக போகிறீங்க அப்படின்னா இந்த ரிஸ்ட்டை வந்து ரொட்டேட் பண்ணக்கூடாது. இட் இஸ் நாட் அட்வைசபிள். இது வந்து ஒன் ஆஃப் என்னோடய ஃப்ரெண்ட் அத்லெட்லேருந்து, நான் அத்லெட்டிக்ஸில் இருக்க என்னோடய ஃப்ரெண்ட்லேருந்து கற்றுக்கிட்டது. அப் அண்ட் டவுன் தான் பண்ணணும். எதனால் அப்படின்னா ஓடுறப்பையோ கொஞ்சம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறப்பையோ கால் வந்து அப்படி பிறண்டாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் நம்ம வார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப் அண்ட் டவுன், அப் அண்ட் டவுன், அப் அண்ட் டவுன், அப் அண்ட் டவுன். ஸோ ஒரு சில பேருக்கு இப்படி ஸ்டேபிளாக நிற்கவே முடியாது. நீங்கள் எதாவது பிடிச்சிட்டு பண்ணுங்கள், போக போக உங்கள் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிரும். அப் அண்ட் டவுன், அப் அண்ட் டவுன், அப் அண்ட் டவுன், அப் அண்ட் டவுன். இப்போ யூ ஆர் கோயிங் டு rotate your knees and then up and down, up and down, up and down. அதே தான் ஆப்போசிட் லெக்ஸ். 1 2 3 4. ஆப்போசிட் சைட் 1 2 3 4 5. up and down, up and down, up and down. ஸோ இந்த காலில் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணாமல் விட்டுருப்போம். ஸோ லெட்ஸ் டூ இட் ஒன் மோர். 1 2 3 4 5. ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3 4 5. Now up down, up down, up and down, and up and down. ஸோ இது முடிச்சுட்டு காஃப் ரைசஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இந்த மாதிரி தான் பேசிக் வார்ம் அப் இருக்கும். இதை விட அட்வான்ஸ் லெவல் வார்ம் அப் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஸோ யூ ஆர் கோயிங் டு ஹாவ் அ புல் அப் பார் லைக் திஸ். இந்த புல் அப் பாரில் ஒரு 6 புல்லப், இல்லாட்டி ஒரு 3.
போட்டுட்டு புஷ்அப்ஸ், ப்ராப்பர் புஷ்அப்ஸ், ப்ரொட்ராக்டடாக இருக்குது. கீழே போகிறேன், திரும்ப அப், ப்ரொட்ராக்டட், ஒரு 3. இது போக போக இப்போ நான் 3 பண்ணேன் அப்படின்னா போக போக 6 பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணிகிட்டே போகலாம். இப்படி பண்ணிட்டோன்னா we are warmed up. எதுக்கு? ஸ்கில் பேஸ்டுக்கு. எந்த மாதிரி ஸ்கில்ஸ்? இந்த மாதிரி மசில் அப்புக்கு.